என்ன பண்றீங்க? சொல்லக்கூடிய சரி 9 வகையான மலர்களை பறித்து பன்னீராலவே காலம்பி என்னுடைய பட்டு அடையால் துடைத்து சரி பாதத்திலே பல விதமான மலர்களையும் குவித்து தேவியாகப்பட்ட சுந்தரம் அதே கூட வந்து செய்கிறேன் சுவாமி. ஆனால் தேவி என்னுடைய பாதாரபந்த கமலங்களுக்கு ஆதாரமாக செவித்தீர்கள் சரி என்றும் சுகமாக வந்திருப்பாய் தேவி. அப்படியா மன்னா? அப்படி இருந்தாலும் அரண்மனையில் இந்த பெண்மணியை அதி சீக்கிரமாக இப்பேற்பட்ட தீபாவளியை தேவி சபைக்கு முன்பதாக அழைத்ததோ சேதி என்ன மாமா? தேவி அது ஒன்னிடம் சொல்ல வேண்டுமா? கண்டிப்பா சொல்றோம். தேவி என்ன எந்த பாதம் பணிந்ததோடி வேலைக்கு வந்தா வேலையோட தான் நிக்கணும். வேலைக்கு தான் வந்துருக்கேன். வேலை பாருங்க. இல்ல மாடு வாங்கினா கண்டுபிடி பிரியாடுங்க. இல்ல அவ தான் வரா. வேலைக்கு கூட்டிட்டு வந்தா பாவம் வச்சுக்கிறேன். வேலைக்கு தானே போனேன். நீ போ அந்த புள்ளி தள்ளிட்டு நான் போறேன். ஆனால் உன்னை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம்? ஆனால் இப்போது இந்த தென்மதுராபுரி நாட்டில இந்த குடிமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்மளை இந்த மிருக சாதிகள் காட்டு வெள்ளாமைகளை எல்லாம் அழித்துக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நம்மளிடம் முறையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கானகம் சென்று நான் இந்த மிருக சாதிகள் எல்லாம் அழித்து வர வேண்டும். சரி, அதற்காக உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போலாம் என்று சொல்லிதான் அவர்களுக்கு. அப்படியா?
ஏன் எல்லாம் பேசிக்கிறாங்க? கேட்க மாட்டேன். ஏமா பேசுறீங்க? எதுக்கு பேசுறீங்க? என்ன காரணம்? என்கிட்ட தனியா சொல்லுங்க. அதனால கானகத்துக்கு அதாவது ஊர் மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நான் வனவேட்டைக்கு போயிட்டு வரேன். உண்மை. கானகத்துக்கு போயிட்டு வரேன். அப்பதான் நம்ம நாட்டுல இருக்க மக்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படித்தானே? உண்மை. பதனமா போயிட்டு வாங்க. அப்படியா? வருவீர் என்று வழி மீது விழி வைத்து நான் காத்திருப்பேன். அப்படியா? வேலைக்கு போயிட்டாங்க. டாட்டா. நாங்க வீட்டுல இருக்கோம். உங்க வீட்டு வாசுமீன் நான். ஓஹோ. அதனால பாதுகாப்பா நான் கேட்ல காவல் இருப்பேன். அம்மா உள்ளார. ஆனா கேட்ல மட்டும் தான் இருக்கணும். நான் உள்ளார எப்படி இருப்பேன்? கேட்ல தான் இருப்பேன். சரி இருந்தாலும் நான் சென்று வருகிறேன். அப்படியா? நீங்க சொர கொடுங்க. நீங்க சொர பூ